ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 60. வாங்க கதைக்குள்ள போகலாம். தான் அழைத்து தன் குடும்பத்தினர் யாரும் காலை எடுக்காததால் அதில் குழப்பமடைந்த ஆதிக்கு ஏதோ தவறாக இருப்பதாக தோன்ற அதில் வேகமாக அவனின் இன்டெலிஜென்ஸ் டீமிற்கு அழைத்து அங்கே என்ன நடக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டவனுக்கு அவர்கள் சொன்ன செய்தியில் அவன் தலையில் இடியிறங்கியதைப் போல் இருந்தது. அவன் உலகமே ஒரு நொடி தன் சுழற்சியை நிறுத்தியதைப் போல் உணர்ந்தவன் அடுத்த நொடி வேகமாக ஃப்ளைட் ஏறி சென்னையை நோக்கி கிளம்பியிருந்தான். அவன் மனம் சொல்ல முடியாத வேதனையில் துடித்து கொண்டிருந்தது. அவன் கேட்ட செய்தியை அவனால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் சொன்ன மெத்ரா மேடம் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியில் மூச்சு கூட விட முடியாமல் துடித்து போயிருந்தான் ஆதி. அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவன் மனம் மீண்டும் மீண்டும் இல்ல, இது உண்மை இல்லை, அம்முவுக்கு எதுவும் ஆயிருக்காது, நிச்சயம் அவன் நல்லாதான் இருப்பா என்று சொல்லி கொண்டே இருந்தது. நிச்சயம் தன் அம்மு நன்றாக தான் இருப்பாள், அவளுக்கு எதுவும் ஆகியிருக்காது என்ற சிறு நம்பிக்கையில் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்தான் ஆதி. ஆனால் இங்கு அவனின் வீடோ மயான அமைதியில் இருந்தது. ஒருத்தருக்கும் பேசக்கூட துணிவில்லை. அவர்கள் அத்தனை பேரின் பார்வையும் அவர்களுக்கு எதிரே இருந்த அந்த மாபெரும் சுவற்றில் மாலையுடன் மாட்டப்பட்டிருந்த அந்த மிகப்பெரிய மெத்ராவின் ஆளுயர புகைப்படத்தை தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. அதில் தெரிந்த அவளின் சிரித்த முகம் அதை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் அனைவரின் இதயத்திலும் மாபெரும் வலியை உண்டாக்கியது. சீதா மற்றும் ராம் இருவரும் நிலை குலைந்து போயினர். தாங்கள் ஈன்ற தங்களின் முதல் மகள், தங்களின் காதலுக்கான முதல் அடையாளம் வெளியில் எப்படி இருந்தாள் என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் வீட்டிற்குள் வந்தாலேயே அம்மா அப்பா என்று சிறு குழந்தை போல் தங்களையே சிரித்த முகத்துடன் சுற்றி வருபவளின் நினைவு மீண்டும் மீண்டும் வந்து அவர்களை உலுக்கியது. இவர்கள் இப்படி இருக்க ஆரா அதர்வா எல்லாம் கண்களில் கண்ணீருடன் மெத்ராவின் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னதான் அவர்கள் இருவரையும் பெற்றது ராம் சீதாவாக இருந்தாலும் சிறு வயதிலிருந்து அவர்களை வளர்த்தது எல்லாம் அவர்களின் 3 அக்காக்கள் தானே. அப்படி இருக்கையில் அதில் ஒருவள் இப்பொழுது இனி வரவே மாட்டாள் என்ற பொழுது அவர்களுக்கு அது பெரும் வலியை கொடுத்தது. அதுவும் தங்களின் கண் முன்னே தன் அக்கா வந்த கார் வெடித்து சிதறியதை பார்த்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்நிகழ்வு நினைவுக்கு வந்து அச்சுறுத்தியது. இவர்கள் இப்படி என்றால் அங்கே அர்ஜுன் அம்ருவெல்லாம் வேதனை தாங்க முடியாமல் நெஞ்சே வெடித்து விடும் என்ற அளவிற்கு அமர்ந்திருந்தார்கள். என்னதான் அவர்கள் மித்ராவுடன் பழகியது பேசியது கொஞ்சம் காலம்தான் என்றாலும் அவர்களின் வாழ்க்கையில் அவளுக்கு அன்னை ஸ்தானத்தை அல்லவா கொடுத்திருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்து தாயின் அன்பு எப்படி இருக்கும் என்றே தெரியாமல் அண்ணன்களின் வளர்ப்பில் வளர்ந்தவர்களுக்கு முதலில் ஒரு அன்னையின் அன்பை கொடுத்தவள் அவளாயிற்றே. அன்று தான் பசியில் இருக்கிறேன் என்பதை அறிந்து தனக்கு ஊட்டினாளே, அப்பொழுது கூட தான் அவளை தடுத்தும் கூட நான் உன்னை என் குழந்தை போல்தான் பார்க்கிறேன் என்று சொன்ன மெத்ராவின் அந்த தூய்மையான அன்பு கலந்த புன்னகை முகம் அர்ஜுனின் நினைவில் மீண்டும் மீண்டும் வந்து அவனை உலுக்கியது. கிருஷ்ணா மற்றும் ஜோதி இருவரும் மெத்ராவின் போட்டோவையே வெறித்த பார்வையுடன் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். அவர்களால் மெத்ரா இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவர்கள் இப்பொழுது உயிரோடு இருப்பதற்கே காரணம் அவள் அல்லவா? வாழ வழியில்லாமல் நெற்கதியாக ரோட்டில் நின்றவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று ஆதரவளித்தது மட்டுமில்லாமல், நீங்கள் உங்களுக்கென்று யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம், உங்களுக்கு ஒரு மகளை போல் நான் இருப்பேன் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் பெற்ற தாய் தந்தையை பார்த்து கொள்வது போல அல்லவா பார்த்து கொண்டாள். அதோடு விட்டாளா?
தங்களின் உண்மையான குடும்பத்துடன் தங்களை இணைத்தவளும் அவள்தானே. அப்பேற்பட்டவள் இன்று இல்லையா என்று நினைக்கையில் அவர்களின் நெஞ்சம் வெடித்தது. ரத்னவர்மாவோ முதலில் மித்ராவை எப்படியாவது தன் மகனின் வாழ்க்கை சிறிதாவது மாறாதா என்ற நம்பிக்கையில்தான் அவளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அவளோ அவர் மகனின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் உடைந்து சிதறி கிடந்த அவர்களின் குடும்பத்தையும் ஒன்றாக இணைத்தாளே. அது மட்டுமா, யாரை பார்த்து 20 வருடங்களாக ஒவ்வொரு நொடியும் வலி கொண்டாரோ, யார் தன் வாழ்க்கையில் மீண்டும் வரமாட்டாளோ என்று ஏங்கினாரோ, அவளை மீண்டும் 20 வருடம் முன் எப்படி இருந்தாலோ அதே போல் தன் மனைவியை மீண்டும் தனக்கு திருப்பி கொடுத்த மித்ரா அவரை பொறுத்தவரை அவள் அவருக்கு தெய்வம். அப்படிப்பட்டவள் இன்று உயிரோடு இல்லை என்பதை அறிந்து வேதனையில் துடித்து கொண்டிருந்தார். அதே சமயம் ஜானகியோ தன்னால் தான் மித்ராவிற்கு இப்படி ஆகிவிட்டதோ என்று குற்ற உணர்வில் துடித்து கொண்டிருந்தார். தான் மட்டும் மயங்கி விழவில்லை என்றால் நிச்சயம் மித்ரா வீட்டிலிருந்து வெளியில் வந்திருக்க மாட்டாள். இன்று மித்ரா உயிருடன் இல்லாமல் போனதற்கு தான் தான் காரணம் என்று தன்னைத்தானே குற்றம் சுமத்தி கொண்டார் ஜானகி. தனக்கு உயிர் கொடுத்தவளின் உயிர் போக தானே காரணமாகிவிட்டோமே என்ற எண்ணத்தில் அவர் நெஞ்சம் வலித்தது. துருவன் மற்றும் சர்வா கூட விரக்தியில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களால் மித்ராவின் இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவளுடன் பேசியது கொஞ்ச காலம்தான் என்றாலும் அவள் எப்படிப்பட்டவள் என்பதை அவர்கள் அறிவார்களே. இந்த கொஞ்ச காலத்திலேயே தங்களுக்கு அல்ல குறையாத அன்பை வாரி கொடுத்தவளாயிற்றே அவள். குட்டிமா என்று அவர்கள் அழைத்த மறுநொடி சொல்லுங்கண்ணா என்று வந்து நின்ற அவளின் அந்த புன்னகை முகத்தை நினைவுபடுத்தி பார்த்தவர்களுக்கு அவ்வளவு வேதனையாக இருந்தது. தாங்கள் இங்கு இருந்தும் அவளை பாதுகாக்க தவறிவிட்டோமே என்று நினைக்கையில் அவர்களுக்கு குற்ற உணர்வாக இருந்தது. இவர்கள் எல்லோருக்குமே இப்படி என்றால் பிறந்த நொடியிலிருந்து இப்பொழுது வரை அனுதினமும் மித்ரா என்று வாழ்ந்தவர்கள். அவர்கள் எவ்வளவு தூரத்தில் பிரிந்திருந்தாலும் ஒரு நாள் கூட அவர்கள் பேசாமல் இருந்ததில்லை. அவளிடம் ஒரு நாள் பேசவில்லை என்றால் கூட அன்று அவர்களின் நாள் முடியாது என்று நினைக்கும் அளவிற்கு அவளுடனே ஒன்றி வாழ்ந்தவர்கள். அவளின் சிறு முகசொழிப்பை கூட தாங்காதவர்கள் இன்று தங்களின் கண் முன்னால் அவள் வெடித்து சிதறியதை பார்த்து உறைந்தவர்கள்தான். இந்த நொடி வரை அவர்களிடம் சிறு அசைவு கூட இல்லை. ஏதோ பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்தனர் வேதா மற்றும் வர்ஷினி இருவரும். இவர்கள் அனைவரும் இப்படி மித்ராவின் நினைவில் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க, அப்பொழுது வாசலில் இருந்து ஒரு கர்ஜனை குரல் கேட்டது. என் அம்மு எங்க என்று ஆதி கோபமாக கத்த, அவனின் அந்த சத்தத்தில் அனைவரின் பார்வையும் வாசல் புறம் திரும்பியது. அவனை பார்த்த மொத்த குடும்பமும் ஒரு நொடி ஸ்தம்பித்து போய் உறைந்து நின்றது. ஒருவருக்கு கூட அவனிடம் செல்ல தைரியமில்லை. என் அம்மு எங்க என்று அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒவ்வொருவரும் துடித்து போய் நின்றிருந்தார்கள். உள்ளே வந்த ஆதியோ மீண்டும் அனைவரையும் பார்த்தவன் என் அம்மு எங்க என்று கர்ஜித்தான். அவன் வார்த்தைகள் கோபத்தின் அடையாளமாக பிரதிபலித்தாலும் அவனின் கண்களில் இருந்த தவிப்பு, ஏக்கம், வலி என்று அனைத்தையும் புரிந்து கொண்ட துருவன் மற்றும் சர்வா இருவரும் வேகமாக அவனை அணைத்து கொண்டவர்கள். ஆதி, குட்டிமா இல்லடா, அவ நம்மளை விட்டு போயிட்டா என்று சொல்ல, அந்த வார்த்தையை தாங்க முடியாதவனோ வேகமாக தன்னை அணைத்து கொண்டிருந்தவர்களை தள்ளிவிட்டவன் அப்படி சொல்லாத என்று கத்தியிருந்தான். அவனின் இந்த கர்ஜனையில் ஒரு நொடி பயந்த துருவனோ சிலையாக நின்றிருந்தான். அவனை பார்த்த சர்வாவோ, ஆதி ப்ளீஸ்
இதுதான் உண்மை, இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவ நம்மளை விட்டு போயிட்டாடா என்று சொல்ல, இல்ல இல்ல இல்ல, என் அம்மா என்னை விட்டு போக மாட்டா, அவளுக்கு எதுவும் ஆகாது. இந்த ஆதி உயிரோட இருக்கேன்னா நிச்சயம் என் அம்மாவும் உயிரோட தான் இருப்பா, இருக்கணும் என்று அந்த வீடே அதிரும் அளவிற்கு கர்ஜித்தான் ஆதி. அங்கே மாலை போட்டிருந்த மித்ராவின் புகைப்படத்தில் இருந்த மாலையை வேகமாக பிய்த்து எறிந்தவன், அவ போட்டோக்கு மாலை போடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, நிச்சயம் என் அம்முக்கு எதுவும் ஆயிருக்காது என்று கோபமாக கத்தியவன் அந்த அறையில் இருந்த அத்தனை பொருட்களையும் தூக்கி போட்டு உடைத்திருந்தான். அவனின் இந்த ஆக்ரோஷமான செயல் அங்கிருந்த ஒருவருக்கு கூட கோபமாக தெரியவில்லை, அவனின் வலியின் அடையாளமாக தான் தெரிந்தது. அங்கிருந்த அத்தனையும் உடைத்தவன் வேகமாக ஏறி தன் அறைக்கு சென்று விட்டான். தன் அறைக்கு உள்ளே வந்தவனின் நினைவு மொத்தமும் அவனின் அம்முவே நிறைந்திருந்தாள். அவனால் அங்கு மூச்சு கூட விட முடியவில்லை. மூச்சு திணறுவது போல் உணர்ந்தவன் தன் கண்களை இறுக்க மூடிக்கொண்டான். மூடிய அவனின் இமைக்குள்ளும் அவனின் அம்முதான் தெரிந்தாள். அவனின் காதுகளில் அவளின் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. என்னாச்சு தேவ், டயர்டா இருக்கா? சாப்பிட்டியா தேவ்? தேவ் எப்போ வீட்டுக்கு வருவ? சாரி தேவ், இம்சை பண்ணாத தேவ், சொல்றத கேளு தேவ். வேணா தேவ், ஐ லவ் யூ தேவ். ஏன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை தேவ்? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா தேவ்? எங்கடா போன என்று தேவ் தேவ் என்று அவளின் குரல் அவனின் காதில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவளின் குரல் அவன் காதில் கேட்கும் பொழுதெல்லாம் அதில் சொல்ல முடியாத நரக வேதனையில் துடித்தான் ஆதி. எந்த நிகழ்வையெல்லாம் அவனுக்குள் நீங்காத நினைவாக அவன் சேமித்தானோ, வாழ்நாள் முழுக்க அவனின் வாழ்க்கையின் அழகான நிகழ்வுகளாக அதை தன் இதயத்திற்குள் சேகரித்தானோ, அதே நினைவுகளே இன்று அவனை நிலை கொலைய செய்து கொண்டிருந்தது. அவளின் ஞாபகங்களால் மீண்டும் மீண்டும் அவன் காதில் கேட்டுக்கொண்டிருந்த அவளின் தேவ் தேவ் என்ற வார்த்தைகளால் தாங்க முடியாதவன் அந்த அறையே அதிரும் அளவிற்கு ஆ என்று கத்திக்கொண்டே எழுந்தவன் அவனுக்கு முன்னால் இருந்த கண்ணாடி டேபிளை தன் கை கொண்டு உடைத்திருந்தான். அந்த கண்ணாடி சிதறி அவன் கைகளை இழுத்திருந்தது. ஆனால் அதையெல்லாம் அவன் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை. அவன் கைகளில் ஏற்பட்ட வலியை விட மனம் பல மடங்கு வலித்து கொண்டிருந்தது. அவன் கடைசியாக இங்கிருந்து செல்லும் பொழுது கூட, அவளை விட்டு விலக முடியாமல் அவன் தவித்த பொழுதும் கூட, 2 நாள் தானே தேவ், நீ போயிட்டு வா, நான் எங்க போயிட போறேன், இங்க தானே இருக்க போறேன் என்று சொன்னது அவன் நினைவுக்கு வர, அதில் தன் முன்னால் உடைந்து கிடந்த அந்த டேபிளை பலமாக எட்டி உதைத்தவனோ, இங்கே தானடி இருப்பேன்னு சொன்ன, எங்கடி போன என்று மீண்டும் அந்த வீடே அதிரும் அளவிற்கு கர்ஜித்தான் ஆதி. அவன் பார்வைப்படும் எல்லாம் அவனுக்கு அவன் அம்முதான் தெரிந்தாள். அதில் நிலை குலைந்து போனான் ஆதி. அவனின் மனமோ உயிர் வலியில் துடித்தது. 1 மாதம் கடந்திருந்தது. ஆனால் அங்கே ஒருவரிடம் கூட எந்த மாற்றமும் இல்லை. எல்லோரும் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒருத்தரிடம் கூட புன்னகை இல்லை. சந்தோஷம், மகிழ்ச்சி என்ற வார்த்தையை கூட மறந்திருந்தார்கள் அவர்கள். 1 மாதம் ஆகியும் வேதா மற்றும் வர்ஷினியிடம் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் இப்பொழுதும் பிரம்மை பிடித்தது போல் சிலை போல்தான் இருந்தார்கள். யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இப்படியே போனால் இவர்களையும் இழந்து விடுவோமோ என்று பயந்தவர்கள் அவர்களை ஒரு நல்ல சைக்காட்டிஸ்டிடம் அழைத்து செல்ல, அவர்கள் இருவரையும் நன்காக பரிசோதித்தவரோ, அவங்க வாழ்க்கையில நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிற, அவங்களால ஏத்துக்கவே முடியாத ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவங்கள பாதிச்சிருக்கு. அந்த அதிர்ச்சி காரணமா அவங்க மூளையோட ஒரு முக்கிய நரம்பு பாதிக்கப்பட்டு அவங்க மூளை செயல்படுறதையே நிறுத்திடுச்சு. அதனால தான் அவங்க இப்படி உறைஞ்சு போன நிலையில இருக்காங்க. ஒரு சிலர் தாங்க முடியாத அதிர்ச்சினால இந்த மாதிரி அசைவற்று இருக்கிறவங்கள நாங்க பார்த்துருக்கோம். ஆனா ஒரே டைம்ல 2 பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நான் பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இப்படியே இருந்தா இது இவங்களுக்கு நல்லதில்லை.
திரும்பவும் இவங்க பழையபடி மாறணும். அதுக்கு நீங்க இவங்களோட உணர்ச்சிகளை மீண்டு கொண்டு வரணும். எங்க இருந்தா அவங்க நிம்மதியா இருப்பாங்களோ, யார் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பாங்களோ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் தான் இவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆக ஹெல்ப் பண்ணும். மற்றபடி வெறும் மெடிசன்ஸ் மூலமாலாம் இதை கியூர் பண்ண முடியாது என்று சொல்ல, அங்கிருந்த அத்தனை பேரின் இதழிலும் ஒரு விரக்தி புன்னகை. அதை பார்த்த அந்த டாக்டரோ என்னாச்சு என்று கேட்க, நிம்மதி சந்தோஷமா, அதெல்லாம் தான் எப்போவோ அவ எடுத்துட்டு போயிட்டாளே என்று சொன்னார் ஜானகி. அவரின் பார்வை அங்கே மாட்டப்பட்டிருந்த மித்ராவின் ஆள் உயர புகைப்படத்தின் மேல் பதிந்தது. அதை உணர்ந்த அந்த டாக்டரோ, இவங்களோட இழப்பு தான் அவங்க 2 பேரும் இப்படி இருக்க காரணமா என்று கேட்க, அங்கிருந்த அத்தனை பேரும் ஆம் என்று சொன்னார்கள். ஜானகியை பார்த்த அந்த டாக்டரோ, இவங்க யாரு, உங்க பொண்ணா என்று கேட்க, இந்த குடும்பமும் ஒரே நேரத்தில் எங்க தேவதை என்று சொன்னது. அதை பார்த்த அந்த டாக்டருக்கு அவள் மேல் இவர்கள் எத்தனை அன்பை கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்தது. அவர் திரும்பி மித்ராவின் புகைப்படத்தை பார்த்தார். அவரின் கண்களுக்கு மித்ரா அழகாக தெரிந்தாலும் கூட அதிர்ஷ்டமற்றவளாகவே தோன்றினாள். ஏனென்றால் இவ்வளவு பேர் இவ்வளவு அன்புடன் இருக்கும் பொழுது அதை அனுபவிக்காமல் சென்றவள் அதிர்ஷ்டம் இல்லாதவளாகவே தெரிந்தாள் அவர் கண்களுக்கு. அதன் பின் அங்கிருந்து விடை பெற்று கிளம்பிவிட்டார் அந்த டாக்டர். இங்கு இப்படி இருக்கையில் அங்கு ஒரு இடத்தில் ஒருவன் வலியால் கதறி கொண்டிருந்தான். அவனை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டிருந்தனர். அவன் உடலிலிருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. அவனின் இந்த நிலையை பார்த்து நடுங்கிக் கொண்டே நின்று கொண்டிருந்தான் அவன் அருகில் தொங்கிக் கொண்டிருந்தவனின் பிஏ. அப்பொழுது அந்த அறையின் உள்ளே யாரோ வரும் அரவம் கேட்டது. அதில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தவன் நிமிர்ந்து வருவது யார் என்று பார்க்க, அங்கே இறுகிய முகத்துடன் கம்பீரமாக வந்து அவன் முன்னால் நின்றான் ஆதி. அவனை பார்த்த அடுத்த நொடி தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தவனின் உடல் நடுக்கம் கொண்டது. அவன் இதழ்களோ மான்ஸ்டர் என்று சொன்னது. அதை கேட்ட அவன் அருகில் நடுங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்த அவனின் பிஏவோ, மான்ஸ்டரா, அப்போ இவர் ஏடியா என்று நினைக்கையில் அவர் மனம் பயம் கொண்டது. ஆதியை பார்த்து நடுங்கிய குரலில், மான்ஸ்டர், நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க என்று கேட்டான் விக்னேஷ். அவனை அழுத்தமாக பார்த்த ஆதியோ, என் மனைவியை நீதான் கொன்னியா என்று கர்ஜனையாக கேட்டான். அதில் ஒரு நொடி இதயமே வெடிப்பது போல் தூக்கி வாரி போட்டது விக்னேஷிற்கு. என்ன, இவரே ஒரு மான்ஸ்டர், இவரோட மனைவியை நான் எப்படி கொல்ல முடியும் என்று யோசித்தவனுக்கு நன்றாகவே தெரியும் அவனின் மனைவியை கொன்றால் என்ன, பார்த்தால் கூட அவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்று. அப்படி இருக்கையில் அவனின் மனைவியை கொல்ல இவன் எப்படி துணிவான்? அதில்தான் உயிர் பயத்தில் நடுங்கிக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தான் விக்னேஷ். எனக்கு உங்க ஒய்ஃப் யாருன்னு கூட தெரியாது சார், என்னை விட்டுருங்க, நான் எதுவும் பண்ணல என்று திக்கி திணறி பயத்துடன் விக்னேஷ் சொல்ல, அவனை எரித்து விடுவது போல் பார்த்தவனோ, என் ஒய்ஃப் உனக்கு யாருன்னே தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு அவகிட்ட உன்னை கல்யாணம் பண்ணியே தீருவன்னு சவால் விட்ட என்று ஆதி கேட்ட மறுநொடி அவனுக்கு அன்று கல்லூரியில் பார்த்து அவன் பேசிய அந்த பெண் மித்ராதான் ஏடியின் மனைவி என்று இப்பொழுது புரிந்தது. அதை உணர்ந்த அந்த நொடி மரண பயத்தில் அவன் உயிர் ஆட்டம் கண்டது. அவன் வாழ்வில் பல பெண்கள் இருந்திருக்கிறார்கள் தான், ஆனால் அவன் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரே பெண் மித்ரா. அதனால்தான் ஆதி கேட்டவுடன் மிக சுலபமாக அவள்தான் என்பதை யூகித்து விட்டான். ஆனால் இப்பொழுது அதை உணர்ந்த நொடி பயத்தில் அவன் உடல் விடவெளத்து போனது. அவனுக்கு உயிரோடு போக வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இப்பொழுது இல்லை. ஏனென்றால் நிச்சயம் அவன் உயிரோடு இங்கிருந்து போக மாட்டான் என்று தெரியும். ஆனால் அவனின் மரணம் சாதாரணமாக இருந்தால் அதுவே போதும் என்று தோன்றியது அவனுக்கு. அந்த அளவிற்கு
அவன் ஆதியை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஆதி ரோஹன் என்று கர்ஜிக்க நொடி மிக பெரிய கர்ஜனையுடன் வந்து நின்றது ஆதியின் வளர்ப்பு சிங்கம் ரோஹன். அதற்கு ஆதி கண்ணசைக்க அது வேகமாக விக்னேஷை நோக்கி பாய்ந்தது. அதன் தோற்றத்தை பார்த்தே அலறிவிட்டான் விக்னேஷ். அவனை கடிக்க சென்ற ரோஹனிடம் உயிரோட இருக்கணும் என்று ஆதி சொல்ல, அவன் உயிர் மட்டும் இருக்கும்படி அவனை கடித்து கொதறி வைத்தது அந்த சிங்கம். அதில் உயிர் வலியில் அலறினான் விக்னேஷ். ஆனால் அதையெல்லாம் துளி கூட கண்டு கொள்ளவில்லை ஆதி. முன்பு வரையிலாவது சிறிதாவது மனிதத்தனமாக இருந்தவன் இப்பொழுது அவனின் பெயருக்கு ஏற்றது போல் மொத்த ராட்சசனாகவே மாறியிருந்தான். பின் அங்கே நின்று கொண்டிருந்த அவனின் பாடிகார்ட் தீரஜை பார்த்தவன் முன்னால் கிடந்த விக்னேஷை கை காட்டியவன், இவன் சாக கூடாது, ஆனா இவன் உயிர் வாழற ஒவ்வொரு நொடியும் நரக வழியில துடிக்கணும் என்று சொன்னவன் அங்கிருந்து சென்று விட்டான். மித்ராவின் எதிரிகளாக இருந்த ஒவ்வொருவரையும் தேடி தேடி கொன்றான். கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் மனசாட்சி இல்லாதவனாக அத்தனை பேரையும் துடிக்க துடிக்க கொன்று ரசித்தான். ஒரு புறம் அவனின் வேட்டை தொடர்ந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ மித்ரா தன் கனவு என்று சொன்ன அவளின் ஃபீனிக்ஸ் குரூப்ஸை அவனே பார்த்து கொண்டான். அந்த கம்பெனியை சேர்ந்த யாருக்குமே அக்னி இறந்து விட்டது தெரியாது. அதை தெரியாமலேயே பின்னாலிருந்து தன் கம்பெனியுடன் சேர்த்து அந்த கம்பெனியும் அவனையே பார்த்து கொண்டான். மித்ராவை பேருக்கென்று எதிர்த்த யாரையும் கூட அவன் விடவில்லை. அவளை எதிர்த்து பேசியிருந்தவர்கள் யாரென்று கண்டுபிடித்து அவர்கள் வாழ்வில் எழவே முடியாத அளவிற்கு அடித்தான். ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஆசைப்பட்டு அவளை எதிர்த்தவர்களை அவர்களின் சொத்துக்கள், வீடுகள், கார்கள் என்று அனைத்தையும் தீ வைத்து எரித்தான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவளின் எதிரிகள் மொத்த பேரையும் மிருகத்தனமாக வேட்டையாடினான் ஆதி. யாரை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை, யாரிடமும் அவன் பேசவில்லை. அவன் மனம் ஏற்கனவே உயிர் வலியில் துடித்து கொண்டிருந்தது. அப்படி இருந்தும் அவன் உயிரோடு இருக்கிறான் என்றால் அதற்கு ஒரே காரணம் அவன் மனைவியின் நினைவுகளும் அவள் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறாள் என்ற அவனின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான். அவன் அப்படி நம்புவதற்கும் ஒரு காரணம் இருந்தது. ஆதி நம்புவது போல் உயிருடன் இருக்கிறாளா மித்ரா? வேதா மற்றும் வர்ஷினியின் நிலை என்னவாக போகிறது? அவர்களை எப்படி மீட்கப் போகிறார்கள் துருவன் மற்றும் சர்வா இருவரும்? ஒருவேளை மித்ரா உயிருடன் தான் இருக்கிறாள் என்றால் அவள் ஏன் அவள் தேவை தேடி வரவில்லை? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.